ஒரு நார்மல் கட்டிங் ப்ளவுஸ் பார்க்கலாம். இது ஆல்ரெடி நான் கட்டிங் போட்டிருக்கேன். இது கட்டிங் போடும்போது நான் பட்டி கட் பண்ணுறதெல்லாம் நான் வந்து போடலை. அது நான் உங்களுக்கு தைக்கும்போது பட்டி எப்படி கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தேன். இப்போ அதை வந்து நம்ம டாட் பிடிச்சிட்டு பட்டி மாத்திரம் எப்படி கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா லேட் ஆகும். உங்களுக்கு வந்து நான் பட்டி கட் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் டாட் பிடிச்சிட்டு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இடுப்பு ஓட்டினோம்னா தான் அதுக்கூட அளவு வந்து தெரியும். இப்போ நம்ம எந்த அளவு கட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து இடுப்பு ஓட்டிடுங்க. முதல்ல ஒரு 1/4 இன்ச்சு வந்து அடிச்சிருங்க. நீங்கள் கிராஸ் இல்லாமல் வந்து நேர் பீஸாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு சிசர் கட் போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே மடக்கிடுங்க. இப்போ பின்னாடி நம்ம டாட் மாத்திரம் பிடிக்கணும். நான் ஃப்ரண்ட் உங்களுக்கு தைச்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இதை அளவு காமிக்கிறேன். ரெண்டு ஒரு பக்கமாக பிடிச்சிடாதீங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறங்க நல்ல பக்கம். நான் இது பட்டி மாத்திரம்தான் உங்களுக்கு நான் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். அதனால் டாட் பிடிக்கிறதுலாம் எப்படின்னு ஃபுல் வீடியோ நான் முன்னாடியே போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கிறங்க. நீங்கள் கட்டிங் போட்டாலும் ப்ளவுஸோட அளவு வந்து பார்த்துக்கிறங்க எந்த அளவுக்கு டாட் இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஏத்தரக்கம் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக வந்துடும் அந்த கப் சைஸு. இந்த மாதிரி பிடிச்சிக்கிறங்க. இது வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸு. இப்போ 2 கப் சைஸையும் போட்டு பார்த்துருங்க. அளவு கரெக்டாக வந்திருக்கா, ஏத்தரக்கம் இல்லாமல். ரெண்டு இது வந்து ஈக்குவலாக ஒரே மாதிரி வரணும். இப்போ நான் உங்களுக்கு வந்து முதுகு பகுதி பக்கம் போட்டு நான் பட்டி எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இப்போ கரெக்டாக அந்த மாதிரி விரித்து போட்டுக்கிறோங்க. இப்போ ஷோல்டரோட கரெக்டாக போட்டுக்கிறோங்க. ப்ளவுஸ் அளவு வந்து ஏத்த இறக்கம் இல்லாமல். இந்த 2 இதுவும் வந்து கண்டிப்பாக ஏத்த இறக்கம் இருக்கக்கூடாது. அதை மாத்திரம் பார்த்துக்கிறங்க போடும்போது. இதில் ஏத்த இறக்கம் இல்லாமல் நீங்கள் அதை கரெக்டாக பட்டி அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த ஷேப் மாத்திரம்தான் பட்டி தேவை எவ்வளோ அப்படிங்கிறது வந்து இப்போ நான் உங்களுக்கு அதை வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஒரு துணியை போட்டு இதை வந்து கரெக்டாக நல்லா எடுத்து விட்டுக்கிறோங்க. எடுத்து விட்டுட்டு தான் வந்து இந்த வளைவு நம்ம வரைஞ்சி எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறது. இப்போ நான் அதை உங்களுக்கு பட்டி போட்டு காமிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து பட்டி அளவுக்கு வந்து ஒரு நேர் பீஸ் எடுத்துக்கிறோங்க. இப்போ இதுக்குள்ளே அளவு வந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு இப்போ சும்மா அந்த மாதிரி இந்த அளவு வந்து வச்சு பார்த்துக்கிறோங்க எவ்வளோ லென்த்து தேவை அப்படிங்கிறத. அதை கரெக்டாக அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் இப்போ இந்த அளவை வந்து கரெக்டாக இழுத்து ஒரு ஊசி குத்திக்கிறோங்க. ஏத்த இறக்கம் இல்லாமல் கரெக்டாக பார்த்து நீங்கள் மார்க் பண்ணணும். அதுக்காண்டி இதை கரெக்டாக போட்டு கரெக்டாக எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு அளவுக்கு மாத்திரம் கரெக்டாக அளவு ஷேப் வந்து இந்த வளைவு வந்து கரெக்டாக வளைச்சிக்கிறோங்க. முதல்ல மேலே துணி விட்டுறாமல் இந்த அளவுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத வந்து பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க. இதில் இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இதுதான் நமக்கு வந்து பட்டியோட அளவு. கரெக்டாக ரவுண்ட் பண்ணிக்கிறோங்க. இது வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா. இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை அளந்து காமிக்கிறேன் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து. மேலே கரெக்டாக ஷோல்டர் இழுத்து விட்டுக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு.
இந்த பக்கம் மாத்திரம் அளவெடுங்க போதும். இந்த அளவு மாத்திரம் இந்த ரவுண்டு இருந்தால் உங்களுக்கு போதும். அளவு வந்து தையல் இல்லாமல் நான் உங்களுக்கு அளவு காமிக்கிறேன். 3 இன்ச்சு வருது. அப்போ வந்து நமக்கு வந்து 3.5 இன்ச்சு இந்த பக்கம் தேவை. ஏன்னா இந்த பக்கம் 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு தேவைப்படும். இந்த சைடில் இந்த பக்கம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க. தையல் இல்லாமல் இதுக்கு வந்து 3.5 இன்ச்சு வருது. அப்போ 4 வரும். ஒரு 1/2 இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வளைச்சி வச்சுருக்கோம். இப்போ அந்த அளவு மாத்திரம் அதில் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த பக்கம் 3.5 இன்ச்சு கீழே வந்து நீங்கள் தாராளமாக சேர்த்தே கட் பண்ணிக்கிறங்க. இப்போ இது வந்து தையலுக்கு விட்டுருங்க. அந்த 3.5 இன்ச்சு கீழே இருக்கிறத மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துருங்க. இப்போ இந்த ஊடை வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து 3 இன்ச்சு வந்து உள்ளே வந்துருச்சு. இதுவும் தையலுக்கு உள்ளது. இப்போ இந்த பக்கத்தில் 4 இன்ச்சு சொன்னேன். அதே அளவுக்கு வந்து நேர் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க. இந்த பக்கத்தில் நம்ம மேலே தான் கரெக்டாக இருக்கணும். இது வந்து நேராக இருக்கணும். சைடும் இதுவும் வந்து நேராக இருக்கணும் நமக்கு வச்சு திருப்புறதுக்கு. இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துக்கிறோங்க. இப்போ நான் எந்த அளவுக்கு எடுத்துருக்கனோ அந்த அளவுக்கு வந்து அதை வளைச்சிக்கிறேங்க. இப்போ மேலே உள்ளது அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நமக்கு 2 பிட்டு போட்டுக்கிறோம். பிட்டு போட்டு அதை வந்து தச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாகவே கட் பண்ணிக்கிறேங்க. நமக்கு வந்து இந்த பக்கம் இறக்கம் வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் இறக்கம் வந்து எக்ஸ்ட்ரா வரும். இப்போ நான் உங்களுக்கு தச்சுட்டு வந்து அளவு காமிக்கிறேன். அளவுக்கு மேட்சிங்கான துணி எடுத்துக்கிறேங்க. உள் துணி போடுறதுக்கு. இப்போ இந்த துணியை கீழே போட்டுக்கிறேங்க. இதை வெளிப்பக்கமாக வச்சுக்கிறேங்க. இப்போ நம்ம அளவு வந்து மார்க் பண்ணியிருக்க இடத்துல கரெக்டாக ஒரு சென்ட்ரு கட் போட்டுருங்க. அதில் வந்து அதிலே திக்காக வர்றதுக்கு இதில் ஒரு தையலுக்கு வந்து ஒரு துணி வச்சுக்கிறோங்க. அதை அப்படியே திருப்பிடுங்க. அதை வந்து திருப்பிட்டு நல்ல நெகத்தில் வந்து நீவி விட்டுருங்க. இதில் வந்து அப்படியே கரெக்டாக ஒரு அளவாக வந்து தையல் போட்டுருங்க. துணி விலகாமல் இருக்க கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒரு தையல் போட்டுருங்க அந்த வளைவில். இப்போ அளந்து பார்த்துக்கிறோங்க. இப்போ நமக்கு வந்து இதில் வந்து இந்த பக்கம் தச்சிட்டோம். தச்சதுக்கப்புறம் வந்து 3.5 இன்ச்சு இருக்குது. 1/2 இன்ச்சு உள்ள தையலுக்கு உள்ளது. இப்போ இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க. இப்போ இந்த பக்கம் 4 இருக்குது. நமக்கு வந்து இந்த பக்கம் 3.5 இன்ச்சு தேவை. ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் வந்து அதனால் இந்த அளவு வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பிட்டை மாத்திரம் கரைச்சி விட்ருங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த சைடில் உள்ள அளவு மாத்திரம் பாருங்கள் போதும். இப்போ நான் உங்களுக்கு வந்து அதை தச்சு காமிக்கிறேன். பட்டி வந்து மாற்றி தைச்சிடாதீங்க. எந்த பக்கத்துக்கு அகலம் ஜாஸ்தியாக இருந்திருக்கோ அந்த பக்கம் வந்து கப் சைஸ்க்கு உள்ளது. இப்போ வந்து இதை வந்து கரெக்டாக அந்த ஏற்றி இங்கே வச்சிடாதீங்க. அப்போ வந்து உங்களுக்கு தச்சு திருப்பும்போது இந்த இடம் வந்து வித்தியாசம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கிக்கிறங்க. இறக்கிட்டு இந்த கேப்பை விட்டுருங்க. உங்களுக்கு அது தைக்கும்போது இதாக இருந்ததுன்னா அந்த ஷார்ப்பாக இருக்கிறத வந்து கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்கு எடுத்துருக்கோம். அந்த 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டுருங்க. இப்போ டாட்டை வந்து லைட்டாக உள்ளர ஒரு மடக்கு மடக்கிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அளவில் மாற்றமே வராது. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரைச்சி விட்டு இப்போ நீங்கள் வந்து பின்பாகத்தை போட்டு பார்த்துருங்க. இப்போ நீங்கள் இந்த அளவு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வரும். பட்டி வந்து எந்த ஏற்ற இறக்கம் எதுவும் வராது. புதுசாக தைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி. இப்போ நீங்கள் பின்பாகத்தை இதோட அளவு போட்டு பார்த்துருங்க எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நீங்கள் முதுகு பகுதியை போட்டு பாருங்கள் அளவு கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி அளவு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமே வராது. கரெக்டாக இருக்கும் தைக்கிறதுக்கு, ஜாயின் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் இதில் மாத்திரம் தான் டாட் பிடிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி அளவு எடுத்து போட்டிங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு வேலையே வராது. இப்போ அது அப்படியே நீங்கள் வந்து இதை லைட்டாக கீழே இந்த துணி லைனிங் துணி வந்து கீழே நம்ம உள் துணி போட்டிருக்கோம்ல அதை வந்து இப்படி கீழே மடக்கிடுங்க.
மடக்கிட்டு இப்போ இதில் வந்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க. இது நேர் கட்டிங் தான், இருந்தாலும் இந்த ஷேப்பில் நீங்கள் இது போட்டுட்டிங்கன்னு சொன்னால் கப் சைஸ் வந்து சூப்பராக வரும். ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்காது, உங்களுக்கு ரொம்ப அமுங்கின மாதிரி இருக்காது, நார்மலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இன்னொரு பட்டி உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். பட்டி வந்து 2 மாறிடாமல், ஒன்று வந்து நம்ம மேலே போட்டு தைச்சோம். இப்போ இந்த அளவு கரெக்டாக பார்த்துக்கிருங்க. இப்போ நான் திக்காக இருக்கிறதுக்கு அதில் போட்ட மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பீஸ் இதில் வந்து போட்டுக்கிறோங்க. வச்சு திருப்புறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் முதல்ல சொன்னது தான், கீழே வர்ற கிளாத் வந்து நேர் கிளாத்தாக இருக்கணும், உங்களுக்கு வந்து கிராஸ் விழுகக்கூடாது. அதை பார்த்துக்கிறோங்க. தைக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு அளவு எடுத்திருக்கீங்களோ அதில் கரெக்டாக தையல் போடுங்க. ப்ளவுஸில் வந்து பட்டி ஜாயின் பண்ணுறது தான் கொஞ்சம் வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து செட் ஆகாது. நல்ல நெகத்தில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துருங்க. அதை வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக திருப்பி பொட்டில் ஒரு தையல் போட்டுருங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வேலை. உங்களுக்கு பிசுறும் தெரியாது, பட்டியும் வந்து நீட்டாக வரும். இப்போ ஒரு பக்கம் பட்டி அகலமானது இந்த பக்கம் வந்துச்சு, அதனால் நீங்கள் தைக்கும்போது அதை பார்த்துக்கிறங்க. இப்போ எந்த அளவுக்கு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவு கரெக்டாக மார்க் பண்ணி நீங்கள் தையல் ஓட்டிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் வந்து எந்த ஏத்தறக்கமும் வராது. அளவு பார்த்துக்கிறங்க. பார்த்துக்கிட்டு தையலுக்கு எந்த அளவு தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து 2 பட்டியும் ஒன்றா ஓட்டிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா வித்தியாசம் வராது. நான் தனித்தனியாக உங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டு காமிக்கிறதுனால நான் அதை வந்து சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி அளவு பார்த்துக்கிட்டு நம்ம தைக்கிற அளவுக்கு வந்து சென்டர் வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இன்னொன்று அதில் வந்து தைச்சிடலாம். இந்த பக்கம் நீங்கள் வச்சு தைக்கிறதா இருந்தாலும் தாராளமாக வச்சு தைங்க. அளவு பார்த்துக்கிறங்க. எப்போவுமே இந்த பக்கம் துணி பத்தாமல் போயிடக்கூடாது. அதனால் அளவு பார்த்துக்கிட்டு கரெக்டாக இழுத்து வச்சுக்கிறோங்க. இந்த பக்கம் அளவு வந்து கரெக்டாக வரணும், அதாவது டாட் பிடிக்கிற பக்கம். இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இந்த பக்கம் கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சு எடுத்துருக்கு தையல் போட்டுருங்க. அதில் கரெக்டாக டாட் பிடிச்சதை ஒரு மடக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கரெக்டாக எந்த இடத்துல சிசர் கட் போட்டிருக்கோமோ இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு ஏற்றி வச்சுக்கிறோங்க. இல்லைன்னா இதில் வந்து ஏத்தறக்கம் வரும், அந்த இது வராமல் பார்த்துக்கிறோங்க. இப்போ 2 அளவும் உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இப்போ இதில் உங்களுக்கு வந்து பட்டியில் வந்து வித்தியாசம் வராது, எந்த ஏத்தறக்கமும் வராமல் கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம கொக்கி பெட்டி வி பெட்டி வந்து ஜாயின் பண்ணிடலாம். இதில் பட்டி எவ்வளோ ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் அதில் வந்து உங்களுக்கு வி பெட்டி கொக்கி பெட்டி எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இதுலேயும் அப்படியே மடக்கி ஒரு படிமான தையல் போட்டுருங்க. லைட்டாக எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கரைச்சி விட்ருங்க. இப்போ இது வந்து நம்ம கழுத்து பீஸ் வெட்டிட்டு டபுள் கிளாத்தாக இருக்குது. இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறோங்க. இதை வந்து 2ஆ. இப்போ நமக்கு கொக்கி எந்த பக்கம் தேவை அப்படிங்கிறது வந்து இதில் கரெக்டாக போட்டு பார்த்துக்கிறோங்க. எப்போவுமே ஒரு 1/2 இன்ச்சு வந்து சேர்த்து தான் கட் பண்ணணும். நம்ம மடக்கி விட்டு அடிக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இப்போ 2.5 இன்ச்சு கழுத்து வெட்டியிருந்தோம்னா அந்த அளவுக்கு வந்து அந்த அகலம் வந்து கட் பண்ணிக்கிறோங்க. சரி, ஒவ்வொருத்தர் சிங்கிள் பீஸ் போடுவாங்க. இந்த மாதிரி டபுளாக போட்டிங்கன்னா கொக்கி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம உள்ளே கோர்த்து கட்டுறதுனால ரொம்ப நாளைக்கு கொக்கி நிற்கும், கிளாத்தில் உள்ளே போகிறதுனால. அதனால் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் டபுள் கிளாத்திலே போடுங்க. அகலம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் ஒரு 2 இன்ச்சு அகலத்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து கரைச்சி விட்ருங்க. இது உள் பக்கமாக வச்சுருங்க. அதாவது இது வந்து வளையம் வைக்கிறது. ஓப்பன் சைடை நம்ம பக்கம் இந்த பக்கம் வச்சுக்கிறோங்க. தைக்கிற பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு மடக்கிடுங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கொக்கி பெட்டி அடிக்கிறது. இது வந்து நல்ல பக்கம் போட்டுக்கிறோங்க.
இது வந்து வளையம் வைக்கிறது, இது வந்து வளையம் வைக்கிறது, இது வந்து கொக்கி வைக்கிறது. இது வெளிப்பக்கமாக வச்சுக்கிறோங்க. இப்போ இது ரெண்டுலேயுமே படிமான தையல் போட்டுறணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே கரைச்சிட்டு, இந்த பக்கம் நமக்கு ஓப்பன் இல்லை, அதனால் ஒரு மடக்கு மடக்குனா போதும். கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு தையல் போட்டிருக்கோமோ அதில் வந்து தையல் போட்டுருங்க. மேலே மடக்கிட்டு நம்ம கீழே 1/4 இன்ச்சு மடக்கிடுவோம். அதை அப்படியே கரெக்டாக கீழே மடக்கிடுங்க. நீங்கள் லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் மெயின் பீஸ்லேயே போடுங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வித்தியாசமே தெரியாது. இதை கரெக்டாக உள்ளர ஒரு மடக்கு மடக்கிடுங்க. 2வது மடக்கு இது வந்து கொக்கிக்கு. நீட்டாக எடுத்து விட்ருங்க கீழே. இப்போ இது வந்து கரெக்டாக 2யும் பிடிச்சி பார்த்துக்கிறங்க ஏற்ற இறக்கம் இருக்கான்னு. இப்போ இது எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கப் சைஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நேர் கட்டிங் மாதிரியே தெரியாது உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து பட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அளவு எடுத்து பட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் போட்டுட்டு. ஏன்னா இது வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வராது சைடு பிடிக்கிறதுக்கு. இது வந்து அளவு கரெக்டாக இருந்ததுன்னா சைடு வந்து ஏற்ற இறக்கம் வராமல் உங்களுக்கு வந்து அளவு நீட்டாக வரும் தைக்கிறதுக்கு. ப்ளவுஸ் வந்து ரிட்டன் வராது இந்த மாதிரி தைச்சி கொடுத்தீங்கன்னா. லைட்டாக கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசம் வருது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல மாத்திரம் கொஞ்சோண்டு கரைக்கிற மாதிரி பாருங்கள். அப்படி இல்லையா கிராஸ் கட்டிங்காக இருந்ததுன்னா இந்த இடத்துல நேர் கட்டிங்கில் வந்து இந்த டாட் போடாதீங்க. இந்த இடத்துல மாத்திரம் கரைச்சி விட்டு ஜாயின் பண்ணுங்கள். கிராஸ் கட்டிங்காக இருந்ததுன்னா இதில் வந்து சின்னதாக ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டி போட்டு பாருங்கள். நான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடுறது அப்படிங்கிறது வந்து பார்க்குறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.